இந்த விக்ரம் வந்து நல்லா பேசுகிறாரு, ஒழுங்காக டாஸ்க்லாம் விளையாடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு ஓகே. பட் நான் மட்டும்தான் பண்ணுறேன், என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுறாரு. அந்த ஒன்று பண்ணும்போது நிஜமாக இரிட்டேட் ஆகுது. இன்றைக்கி வந்து முடிச்சுட்டு வந்து அழுறாங்க. அழுதுட்டு வந்து அந்த மாப் மாயாவிஸ் பேரை சொல்லக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொன்னார் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு எனக்குன்னு வந்து என்ன அதை மேற்பார்வை பார்க்க சொன்னாங்கல்ல, பிக் பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அது எனக்கு அப்படி இருந்துச்சு. விக்கல்ஸுங்கிறது நானாக உருவாக்கிக்கிட்டது தான், நானாகவே கஷ்டப்பட்டு இது பண்ணி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் வந்திருக்கிறவங்க வந்து எல்லாருமே ஓரளவுக்கு, இந்த வீட்டில் இந்த வெளியே இருக்கிறவங்களே சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருமே ஏதோ கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. சிலருக்கு தான் சப்போர்ட் கிடைக்கும், எல்லாருக்கும்லாம் சப்போர்ட் கிடைக்காது. எல்லோரும் ஏதோ கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அவர் யாரும் தூக்கி விடலையா, அவரே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அது கேட்டுட்ருக்கோம். அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ரம்யாவை யோசித்து பார்த்தா யாருமே கிட்ட வர முடியாது. ரம்யா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, சின்ன வயசுலேயே அம்மா அப்பா 2 பேரும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவர் வந்து அப்படி சொல்கிறது வந்து கரெக்டு கிடையாது. அது வந்து சொல்கிறேன், வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க தான், இருந்தாலும் விக்கல்ஸுங்கிறது நானே அடிச்சு கஷ்டப்பட்டு மேலே வந்தது, இன்றைக்கி என்ன நம்பி 4 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இதே தான் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதே வந்து எப்போ பார்த்தாலும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்றைக்கி செம்ம இது கிடச்சோடனே அவருக்கு பயங்கர இதாகிடுச்சு போல இருக்குது. அதனால் எமோஷனலாகி அழுதுட்டு அதை வந்து சபரிக்கிட்ட சுப்பிக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு. சபரி உடனே சரி அழாதடா அப்படின்னு சொன்னோன்னே, விடுறா நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ விட்டுரு அப்படின்னோடனே சபரி அப்படியே விட்டுட்டாரு. ஏன்னா சபரி சமாதானப்படுத்தினாலும் தப்பு, சமாதானப்படுத்தலைனாலும் தப்பு, அவர் அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா போயிட்டு அமித் கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருக்காரு. இதான் லைவ்ல நடந்துட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.